Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல மாங்காய் கிடைக்குது இல்லையா, அதனால மாங்காய் வச்சு மாங்காய் பச்சடி தான் பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த மண் சட்டியில தான் செய்ய போறேன். இப்போ சட்டி சூடான உடனே ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய மாங்காவை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மாங்காவை நல்லா வதக்கின உடனே இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து அந்த மாங்காய் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து, இது நல்லா பெரிய மாங்காய் அதனால் 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கிட்டு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாங்காய் வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் வேகணும் மாங்காய், அதனால் திருப்பியும் மூடி வச்சிடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். அப்போ தான் அது நல்லா மசிஞ்சு வரும். மாங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 200 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நான் இது வந்து ஒரு 1/4 கிலோ மாங்காய் இருக்கும். கண்டிப்பாக அது பெரிய மாங்காய் வந்து 1/4 கிலோ மாங்காய் இருக்கும். அதுக்கு ஒரு 200 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம அந்த மாங்காயில் புளிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும் நம்ம வெல்லம். அதனால் நான் ஒரு 200 கிராம் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு நம்ம நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். அதே மாதிரி நல்லா அந்த வெல்லம் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் மாங்காய் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு திக்கான ஜாம் கன்சிஸ்டன்சி மாதிரி வந்திருக்கு இல்லையா. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா கிட்ஸுக்கெலாம் நம்ம கொடுக்குறதா இருந்தால் ப்ரெட்டில் வந்து ஜாம் தடவுற மாதிரியே இதை தடவிட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பை பாய். To be true.